Hi everyone, warmly welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் மிச்சமே நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு கஞ்சி ரெசிபி ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். கஞ்சியில் வந்து இறைச்சி கஞ்சி, கோழி கஞ்சி அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பிரியாணி ஃப்ளேவரோட ஒரு பீஃப் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன். அதை நல்லா 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு அதை 30 நிமிஷம் மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறி வந்தப்புறம் அதை கையாலே இது மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க, உடைச்சி விட்டுக்கோங்க. நான் இறைச்சி கஞ்சி செய்கிறதுக்காக இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மசாலா எல்லாம் தான் எடுத்திருந்தேன். அதோட 1/4 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருந்தேன். அடுத்து நாங்கள் கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ரம்பலை, ஏலக்காய், பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நான் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொண்டேன். பெரிய வெங்காயம் சேர்க்கலும், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா மிச்சமே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், பச்சை கொச்சிக்காய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொச்சிக்காய் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு இப்போ நான் பீஃபையும் சேர்த்துக்கொண்டேன். பீஃப் வந்து நீங்கள் எலும்போடு எடுத்துக்கோங்க, எலும்போடு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சி மசாலாவில் நல்லா கோட்டாகிற மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி புதினாயில் இருந்தால் நீங்கள் அதுவுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மேலும் எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ நாங்கள் கழுவி ஒரு 1/2 hour மாதிரி ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு அரிசியை நல்லா அந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஃப்க்கு பதிலாக நீங்கள் மட்டன் கூட ட்ரை பண்ணிடலாம், ஆனால் ப்ரொசீஜர் ஒன்று தான். ஆனால் கோழி கஞ்சிக்கு மாறுபடும். அடுத்து நாங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் இதில் 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன், 1 லிட்டர் அளவுக்கு. இப்போ அரிசி வேவுறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மூடி நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே கஞ்சிக்கு தண்ணி கொஞ்சம் கூடையாக இருந்தால் தான் நல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ஊற்றின தண்ணி எல்லாமே பற்றி அரிசியும் நல்லா குழைய வெந்து வந்திருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு அகப்பை அப்படி இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியெல்லாம் நல்லா குழையிற மாதிரி நல்லாவே மேஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் இதில் தேங்காய் பால் சேர்ப்போம். நான் இது வந்து 2வது எடுத்த பால், தண்ணி பால்னு சொல்லுவாங்க, அது வந்து 2 கப் சேர்க்க வேணும். அதில் 1 கப்பை இப்போ சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுட்டு மறுவாலும் அடுத்த கப்பை சேர்த்துக்கொண்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த நல்லா கட்டியான தேங்காய் பால் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அது சூடாகட்டும். கஞ்சிக்கு வந்து நல்லா கொதிக்க வேணும்னு சொல்லி இல்லை, நல்லா சூடாவினாலே போதும். இப்போ எல்லாம் நல்லா சூடாவி கஞ்சி ரெடி. நான் மேலால் கொஞ்சம் மிளகுத்தூள் தூக்கிக்கொண்டு நீங்கள் தேவைன்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க. அதோட கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கொண்டேன். இப்போ பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான கஞ்சி ரெடி. இந்த ரமதானுக்கு எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி வந்து சில பேருக்கு தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து நல்லா திக்காக இருந்தால் பிடிக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி மாதிரி தேவைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சமும் பால் சேர்த்து சூடாக்கி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.